அது கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி தோணுச்சு, கனெக்ட் ஆகலைன்ற மாதிரி தோணுச்சு. அது ஏதாச்சும் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாம். பட் ரிட்லி ஸ்காட்க்கு உண்மையிலே ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா கிளாடியேட்டர் சீக்குவல் எடுக்கிறாங்க. கிளாடியேட்டர்ன்றது ஆஸ்கர் அவார்டே வாங்கியிருக்கு, ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி மூவியை நீங்கள் டிஸ்டர்ப்னால் சொதப்பாமல் அவ்வளோ சூப்பராக எடுக்கணும்னா உண்மையிலே அதுக்கு ஸ்கிரிப்ட்டு நல்லா எடுத்துருக்கணும் அண்ட் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ரிட்லி ஸ்காட் ஈவன் ஆஃப்டர் 25 வயசானாலுமே அவரோட பவர் இன்னும் அதில் காட்டியிருக்காரு டைரெக்ஷனில். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தமிழ் படம் டேரக்டர்ஸுமே பார்த்து கற்றுக்கணும். ஏன்னா தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் சீக்வல்ன்றது ஒரு சாபம் மாதிரி தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அங்கங்கே மிஸ்ஸஸ் இருந்துச்சு தான். சிஜேயும் கூட ஓரளவுக்கு டீசெண்டாக நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது படம். ஸோ இந்த படம் நீங்கள் வந்து ஃபேமிலியோடு உட்காந்தே பார்க்கலாம். டென்சல் வாஷிங்டனோட ரோலுங்க மாஸாக இருந்துச்சு. சீரியஸாக ஸ்டார்டிங்லேருந்து அவர் அந்த பாலிடிக்ஸ் இஸ் பவர்ன்றதுக்காக என்ன வேணாலும் நான் பண்ணுவேன்டான்ற மாதிரி அவரோட கேரக்டர் இருக்கும். அமைதியிலேருந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்கும். பாருங்க, டேடி நீயாடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சூப்பராக பண்ணிட்டார் அவரோட சீக்வன்ஸுமே. சீரியஸாக இந்த படம் வந்து ஆக்டிங்காகவே அதுக்கு தான் இது எனக்கு தெரிஞ்சு கோல்டன் குளோப்ஸ்க்கெலாம் கூட வந்து நாமினேட் ஆகிருந்தது. ஸோ இந்த படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. பார்க்காதவங்க இந்த படம் வந்து அமேசான் ப்ரைமில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஃபேமிலியோட தாராளமாக பார்க்கலாம். எந்த வயலன்ஸ் சீன்ஸுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் தாட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.